மதத்தை மையமாக வைத்து கலவரங்களை தூண்டி இரத்த ஆறுகளை ஓட வைத்து சகோதரத்துவத்தை பிரித்து வெற்றி பெறலாம் என்று நினைப்பதற்கு தமிழ்நாடு ஒன்றும் குஜராத் அல்ல. இது தந்தை பெரியாருடைய பூமி. இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒருதாய் மக்களாக வாழக்கூடிய பூமி. இந்த மண்ணில் உங்களுடைய சூழ்ச்சியில் முருகனுக்கு விடுபடாது. மக்கள் இங்கு அமைதியாக முருகனை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பழனிக்கு முருகனை தரிசிப்பதற்காக இந்துக்கள் செல்கின்ற பொழுது பழனி, திண்டுக்கல் மாவட்டம், தேனி மாவட்டங்களில் முஸ்லிம் ஜமாத்துகள் அந்த முருகன் மலைக்கு செல்லக்கூடிய இந்து பக்தர்களுக்கு தண்ணீர் பாட்டில்களை கொடுக்கிறார்கள். நீண்ட தூரம் நடந்து வருகிறீர்கள், தாகமாக இருக்கும், தண்ணீர் கொடுங்கள் என்று சொல்கிறார்கள். இந்த பக்குவமிக்க மண் தான் தமிழ்நாடு. எங்கேயாவது முஸ்லிம்களுடைய பண்டிகை வந்துவிட்டால் உரிமையோடு என்னபாய் எங்களுக்கு பிரியாணி இல்லையான்னு சொல்லி கேட்கக்கூடிய மக்களை கொண்ட நாடு தமிழ்நாடு. இந்த மண்ணை நீங்கள் ஒரு காலத்திலும் சேதப்படுத்திவிட முடியாது, நாசப்படுத்திவிட முடியாது. இந்த மண்ணிலே இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒற்றுமையாக இருக்கிறோம். இந்தியாவுக்கே வகுப்படுத்தக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. மொத்த இந்தியர்களுக்கு வகுப்படுத்தக்கூடியவர்களாக தமிழர்கள் இருக்கிறார்கள். அந்த சகோதரத்துவத்தின் காரணமாகத்தான் தமிழ்நாட்டிலே அமைதி பூத்து குலுங்கி கொண்டிருக்கிறது. எனவே தான் அரசியல் ரீதியாக பாரதிய ஜனதா கட்சியை நீங்கள் வெற்றி பெற செய்ய முடியவில்லை என்ற காரணத்திற்காக தவறான பாதையை, ஆன்மீகத்தை கையெழுத்திருக்கிறீர்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய, இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மக்கள் ஆன்மீக ரீதியாக இந்துக்களாக இருப்பார்கள். ஆனால் வாழ்க்கையில் பழக்க வழக்கங்களில் தமிழர்கள் என்ற ஒற்றுமையோடு எல்லா மக்களும் இணைந்து வாழ்கிறார்கள். அந்த மக்களோடு சிறுபான்மை முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் இணைந்து வாழ்கிறார்கள். இந்த உறவை ஒரு காலத்திலும் பால்படுத்திவிட முடியாது.